உண்மையிலே இந்த ருத்ராட்சம் அப்படின்றத யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது போடுறதா இருந்தாக்கா சைவ உணவு சாப்பிட்றவங்க தான் போடணும். அப்படி அசைவம் சாப்பிட்றவங்க போடக்கூடாது. அதேமாதிரி பெண்கள் மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஆயிடுச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ அவங்க போடலாம். இப்போ சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் இருப்பாங்க சார், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஆண்கள் வந்து போடுறது தவறான ஒரு விஷயம் இருக்கு. இந்த இது வந்துட்டு பெண்கள் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி போடணும் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா போடணும். 2 பேரும் சேர்ந்து போடலாம். அப்படின்னாக்கா 2 முகம் உள்ள ருத்ராட்சம் போடணும். பொதுவாக போடுறது 1 முகம் இல்லை 5 முகம் போடணும். ஒரு ருத்ராட்சம் போடுறது 1 முகம் போடலாம், இல்லைன்னா 5 முகம் கொண்டது போடலாம். ஏன்னா அதனால் வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க பிளட் இதை ருத்ராட்சம் போட்டால் ஒன்றும் பண்ணாது. அசைவம் சாப்பிட்றவங்க நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டோன்னா பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போயிடும். சில பேர் வந்து 5 முகம் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு, 1 முகம் இருக்கிறது போடக்கூடாது, இல்லை இந்த முகம் இருக்கிறது தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல சார். உண்மையிலேயே ஒரு முகத்துக்கும் ஒரு பலன்கள் இல்லை ஒரு சக்தி உண்டா சார்? அதுதான் 1 முகம், 5 முகம், 2 முகம், மீதி 6, 7 அப்படிலாம் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீக குருக்கள், சன்னியாசிகள், சாமியார்கள், சித்தர்கள், யோகிகள், முனிகள் இவர்கள் எல்லாருமே போடலாம். ருத்ராட்சத்தை நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சிவபெருமான் ஒரு நாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்ஷிகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து ருத்ராட்சம் அணிகிறது அப்படின்றது வந்து சித்தர்கள் முனிகள் அணிஞ்சதை தாண்டி இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு சார். பெரியவங்கள்லேருந்து வயசு பசங்கள்லேருந்து சின்ன பசங்க கூட வந்து குட்டி பொண்ணுங்க கூட அதெல்லாம் போட்டுக்கிறாங்க சார். பெண்களும் அணிகிறாங்க சார். எல்லாருமே அதை போடுறத வந்து நம்ம பார்க்குறோம் சார். சில பேர் வந்து பக்தியோடு அணிகிறாங்க, சில பேர் ஃபேஷனுக்காக அணிகிறாங்க. உண்மையிலே இந்த ருத்ராட்சம் அப்படின்றத யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது சார்? கரெக்டான கேள்வி. யார் போடலாம், யார் போடக்கூடாது? முதல்ல அப்படி இருக்கா சார்? இவங்க தான் போடணும், இவங்க போடக்கூடாதுன்னு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல ருத்ராட்சம் எல்லா இடத்துலையும் வளராது. சராசரியான ஏதாவது நாங்கள் எங்கள் வீட்டில் தொட்டியில் வளர்க்குறோம், எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்குறோம், வளராது. ருத்ராட்சம் வந்துட்டு மலைப்பாங்கான இடத்துல தான் அதிகமாக அதனுடைய இதுவே இருக்கும். மலை மேலே மலையை ஒட்டி, மலையே இல்லாமல் இடத்துலையும் இருக்குது. ராமநாதபுரத்தில் கூட இருக்குது, அங்கே மலை கிடையாது, இருக்கும், அதனுடைய சாரல் இருக்கும். அதனால் வந்துட்டு ருத்ராட்சங்கிறது பொதுவாக சொல்கிறது சிவனுடைய 3வது கண்ணு அப்படின்பாங்க. அப்படின்னா என்ன, ஒரு சிவனுக்கு 3வது கண்ணு இருந்ததுன்னா எப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணுவார்? அந்த 3rd ஐயை எப்போ ஓப்பன் பண்ணுவார்? ரொம்ப உக்கிரமாக இருக்கும்போது, ரொம்ப கோபத்தில் அதிகமாக இருக்கும்போது தான் 3வது கண்ணை திறப்பார். ஆனால் இதில் நீங்கள் கேட்ட மாதிரி யாரெல்லாம் போடலாம், யார் போடக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அது போடுறதா இருந்தாக்கா சைவ உணவு சாப்பிட்றவங்க தான் போடணும். சைவ உணவு சாப்பிட்றவங்க தான் போடணும். அப்படி அசைவம் சாப்பிட்றவங்க போடக்கூடாது. அதேமாதிரி பெண்கள் மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஆயிடுச்சு, மெனோபாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ அவங்க போடலாம். அதேமாதிரி சிறு பிள்ளைகளுக்கு, சரி நீங்கள் சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு விட்றாங்க, குழந்தைகள்லாம் போட்டு விட்றாங்க. இப்படி இங்கே வரைக்கும் போடுறாங்க. அது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, அந்த ருத்ராட்சம் போட்டு பழகணும்னா எல்லாரும் அதை வந்து அவர் போடும்போது நடிக்கும் போகும்போது நடித்து முடிச்சுன்னா அவர் எங்கெங்கே வீட்டில் இருந்தார், இமயமலைக்கு போயிட்டு அங்கே போய் ஆசிரமத்தில் போய் உட்காந்துட்டார். வீட்டில் எங்கே இருந்தார்? அவர் வாசம் எல்லாம் அங்கே போயிட்டார், ஆசிரமத்தில் போய் வாசம் பண்ணார். அவருக்கு போனால் அங்கே சுற்றி யார் இருப்பா, ஆசிரமத்தில் யார் இருப்பார்? சாமியாருங்க தான் இருப்பாங்க. அது ஓகே அவருக்கு. அவர் அதை கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டாரு, இருந்துக்கிட்டாரு, போட்டுக்கிட்டார். மற்றவங்க போடக்கூடாது. அதேமாரி அதை போடும்போது பெண்கள் மாதவிடாய் இருக்கும் போகும்போது அவங்க கையால் அதை சாப்பாடு வைக்கக்கூடாது. அணிஞ்சிருக்கிறவங்களுக்கு, அதாவது அணிந்திருக்கிறவங்களுக்கு, ஆமாம், அதாவது ருத்ராட்சத்தை போட்டு இருக்கிறவங்களுக்கு, அணிந்திருக்கிறவங்களுக்கு இவர்கள் வைக்கக்கூடாது. அதை போட்டிருக்கிறவங்களுக்கே இவங்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ இவங்க போடலாமான்னா போடக்கூடாது. அதனால தான் நான் முதல்ல சொன்ன மெனோபாஸ் உள்ளவங்க. மெனோபாஸ்னால் எல்லாத்துக்கும் புரியும் இல்லைங்களா?
ஆமாம், பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கும் போகும்போது அது எப்போ நிற்கிதோ அதுக்கப்புறம் போடலாம். அதுக்கு தான் அதுக்கு அர்த்தம் தெரியும், பெண்களுக்கெல்லாம் தெரியும். அதே நேரத்தில் அதை போடுறவங்க வந்துட்டு நல்லா மென்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் அதை போடணும். சார் ஆனால் வந்து அம்மாக்கள்லாம் வந்து ருத்ராட்சம் போட்டு அனுப்புறதே மென்டலாக ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஆவாங்க, நீ வந்து நல்ல சிவபெருமான் மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆளாக ஆவ அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் அம்மாக்கள் மாட்டி விடுறாங்களே சார். அதுதான் சொல்ல போகிறது. யார் போடணும் போடணும் அப்படி ஒன்று ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு மென்டலாகவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ருத்ராட்சம் போடணும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக இருக்கேன் நான் ஸ்ட்ராங் ஆகிக்கணுன்றதுக்காக போடுறேன் அப்படின்னா இன்னும் ரொம்ப வீக் ஆயிரும். அப்படியா சார்? அதுக்கு தான் இப்போ அடுத்து சொல்ல போகிறேன். சுகர் இருக்கிறவங்க போட்டிங்கனாக்கா பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, கனெக்ட் ஆகாது. ஏன் சார் அப்படி? ஏங்க ருத்ராட்சங்க பவர்ஃபுல் அது எப்படி நீங்கள் போடுவீங்க? எல்லோரும் எப்படி போடுவீங்க? அது நீங்கள் வேணால் செக் பண்ணணும். ருத்ராட்சம் எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சுட்டு இப்படியே வச்சு பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷம் உடம்பு என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். அங்கேயே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ருத்ராட்சத்தை. அவ்வளோ பவர்ஃபுல் அது. உங்கள் கையிலே உள்ளங்கையில் வச்சுட்டு அப்படி மூடிட்டு அப்படியே அழுத்தி அப்படி பண்ணுங்கள். ஒரு 5-10 நிமிஷம் உடம்பு என்ன மாதிரி ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துரும். அங்கேயே தெரிஞ்சு போயிடும் ருத்ராட்சத்தை நம்ம போடலாமா வேண்டாமா. அதில் உங்களுக்கு உங்கள் பாடி உங்களை என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒன்றும் சொல்லலைன்னா போடுங்க, எதனா சொல்லிருச்சுன்னா போடாதீங்க. என்ன சொல்லணும் சொல்லாதுன்னு நீங்களே சொல்லிக்கிங்க, பார்த்துக்குங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இங்கே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி அமுக்குனீங்கன்னாக்கா ஏறி இங்கே என்னமோ மண்டையில் என்னமோ பண்ணுறா போல ஒரு ஃபீல் இருக்கும், ஸ்டொமக் என்னமோ பண்ணுற ஃபீல் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பண்ணல. இப்போ சாமியாரில் போட்டால் அவங்களும் ஒன்றும் பண்ணாது. இப்போ சில பேர் வந்து திருமண வாழ்க்கையில் இருப்பாங்க சார், கணவன் மனைவியாக இருக்கிறவங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஆண்கள் வந்து போடுறது தவறான விஷயம். அந்த இந்த இது வந்துட்டு பெண்கள் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கணவன் மனைவி போடணும் அப்படின்னு பிரியப்பட்டாக்கா போடணும். 2 பேரும் சேர்ந்து போடலாம். அப்படின்னாக்கா 2 முகம் உள்ள ருத்ராட்சம் போடணும். இப்போ வந்து கணவன் மனைவி தம்பதிகளாக இருக்கிறாங்க, இன்னும் குழந்தை கூட பெற்றுக்கல அப்படின்றப்போ அந்த மாதிரி இருக்க கப்பல் போடலாமா? போடக்கூடாது. அவங்க அதுக்கு தான் சொன்ன வரேன். நான் சொன்னது பல வருடம் 40-50 வயசை கடந்தவங்க கணவன் மனைவியாக போடணும். அப்போ 2 முகம் உள்ளது போடணும். இவங்களும் 2 முகம், அவங்களும் 2 முகம். பொதுவாக போடுறது 1 முகம் இல்லை 5 முகம் போடணும். ஒரு ருத்ராட்சம் போடுறது 1 முகம் போடலாம், இல்லைன்னா 5 முகம் கொண்டு வந்து போடலாம். ஏன்னா அதனால் வந்து சைவ உணவு சாப்பிட்றவங்க இதை ருத்ராட்சம் போட்டால் ஒன்றும் பண்ணாது. அசைவம் சாப்பிட்றவங்க நீங்கள் ருத்ராட்சத்தை போட்டோன்னா பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போயிடும். அதுக்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆமாம், அதை தான் சொன்னேன். அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க போடக்கூடாதுன்னு சொன்னது அதுக்கு தான். அது வந்து அதை சொல்லணும். நீங்கள் முதல்ல போடுறதுக்கு முன்னாடி ஒரு ருத்ராட்சத்தை வாங்கி உள்ளே வச்சு உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லிடும், அதிலே சொல்லிடும் இல்லை இது நம்ம போடலாம் நீங்களே இப்போ யாரும் செய்யணும் முடிவு எடுத்துருவீங்க. ஆனால் சார் இப்போ வந்து நம்மளுடைய புராண கதைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணப்ப நாயனார் வந்து சிவபெருமானுக்கு வந்து மாமிசம் படைச்சதாக நம்ம வந்து புராண கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அப்படின்றப்போ அவர் சிவபெருமானே வந்து மாமிசத்தை வந்து ஏற்றுக்கிட்டார். அப்படின்றப்போ மாமிசம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ருத்ராட்சம் போடுறதை ஏன் அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் வைக்கிறாங்க சார். அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதாவது ஆன்மீகத்தில் நிறைய தகவல்கள் வந்துட்டு அவருக்காக, அவர் கண்ணபிரானுக்காக சாப்பிட்டாருன்னு சொல்லும் போகும்போது அவர் கண்ணையே கொடுத்தவர். தனக்காக ஒருத்தர் கண்ணையே கொடுத்தவர், அவருக்காக அதை செய்வார். நீங்கள் அப்படி சொல்லிங்கன்னாக்கா நம்ம இங்கே காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியர்கள்லாம் பெரியாவான்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள், அவர் தான் பெரியவாம்பாங்க. அவருக்கு ஒரு முறை ஒரு இன்சிடென்ட் நடந்தது. யாருன்னு சொல்ல வேண்டாம், அந்த ரிலிஜன்லாம் வேண்டாம் நம்ம. ஆனால் அது ஒரு ரிலிஜன் உண்டு, அது சொல்லிக்க அது தேவையில்லை. அவருடைய அன்பர், அவர் கூடயே இருப்பார். அவர் அது யாருன்னு கேட்டாக்கா இப்படி சொன்னால் புரிஞ்சுக்கும். இப்போ இருக்கிற அந்த மடம் நான் இப்போ சொல்கிறாருல்ல, அவர் தான் அவருக்கு ஃப்ரீயாக கொடுத்தவர். அவர் என்ன பண்ணார், அவருக்கு நல்லா அவர் டெய்லி அவர் மடத்துக்கு வருவார், அவர் கூடயே பழகுவார் இருந்தார். ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு டிஃபன் கேரியரில் மட்டன் வச்சு கொடுத்துட்டு, நீங்கள் ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அது தொடக்கூடாது அப்படி கொடுத்துருக்குறாரு. அவர் ஒன்றுமே சிரிச்ச முகத்தோட நண்பர் தானே கொடுக்குறாரு சொல்லிவிட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி டிஃபன் கேரியர் திறக்கிறாரு. உள்ளே பார்த்தா மல்லிகைப்பூ இருக்குது. இல்லை அவர் வச்சது அதுதான் மகான்ன்றது, அதுக்கு பேர் தான் மகான். ஒன்றும் சொல்லலை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, மல்லிகைப்பூணுன்னா இவர் கூட இருந்தவர், அவர் அதை கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு, சாமி நான் தப்பு பண்ணிட்டேன், நடந்த உண்மையை சொல்லிட்டார். இது மாதிரி நான் தான் பண்ணேன், இதை செய்யக்கூடாது, செஞ்சுட்டேன். இப்போது நான் இந்த இடத்தையும் உங்களுக்கு வந்து அவர் இடம் வந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி மொத்த இடத்தையும் எழுதி கொடுத்து அதில் தான் மரம் அது. இது உண்மை. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த பகவானுங்கள்லாம் இந்த மாதிரி சாமிகள் கடவுள்கள்லாம் வந்து
தனக்காக அவர் கண்ணப்புறம் வந்து கண்ணையே கொடுக்க போகும்போது அவருக்காக அதை செய்கிறார், அவ்வளோதான். அது வந்து ஆன்மீக வரலாறு. சாமானிய மனிதர்கள் அதே சாமானிய மனிதர்கள் அதெல்லாம் அது ஒரு மாதிரி இதாக எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் கண்ணை கொடுப்பீங்களா? அதெல்லாம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதில் ஆன்மீகத்தில் நிறைய வரலாறுகள் நிறைய எழுதப்பட்ட உண்டு, நடந்தப்பட்டவைகள்லாம் சொல்லப்படுது. அதெல்லாம் நம்ம போய் கனெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து அதை நம்ம கரெக்ட் பண்ணி திருத்திக்கிறதுக்கு அதை எது தேவையோ அதை எடுத்துக்கிறதுக்கு தான் ஒழிய அதை நம்ம வந்து அதில் நம்ம என்வி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட போகலாம் அப்படிலாம் கிடையாது. அதனால் வந்துட்டு சிவபெருமான் வரவங்களுக்கு அது உண்டு. இப்போது அப்படியும் உண்டு, சில இதெல்லாம் வந்துட்டு எது இதெல்லாம் உண்டு எது இதெல்லாம் இல்லைன்னா இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டு போயிடலாமானா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நம்ம எது சந்தர்ப்பம்லாம் சாப்பிட்டுட்டேன்னு நான் ரெகுலராக அது இல்லாமலே என்னால் சாப்பாடு இருக்கிறவங்களும் அவங்க போக முடியாது. இல்லைங்க அப்படியே நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு நான் ஒரு சாமி கும்பிடுவேன். இப்போ அடுத்த கேள்வி கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ அதை நான் சாப்பிட்டுட்டேன் சார், நான் வந்து தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு இப்போது அதுதான் இது ருத்ராட்சத்தை போடுறதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இவ்வளோ கண்டிப்பு இருக்குது. நான் ருத்ராட்சத்தை போடலைங்க. அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு சிவபெருமானை கும்பிடலாமா? தான் அதெல்லாம் கடவுள் வந்துட்டு இதுக்கு அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டார், தாராளமாக கும்பிடலாம். இந்த ருத்ராட்சத்தை போடும்போது தான் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கு தான் அதை போட்டுட்டு அதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய போடாதவங்க சாப்பிடலாம், அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் கடவுள் ஒன்றும் சொல்ல மாட்டார். இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் யார் இப்போது நீங்கள் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க சார், ஒரு முகம் 5 முகம் இருக்கிறத காமனாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம், அந்த 2 முகம் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மட்டும் கணவன் மனைவியாக வந்து வயதுகள் கடந்த பிறகு போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஒரு முகம் இருக்கிற ருத்ராட்சம் போடுறது வந்து அவ்வளோ சிறப்பு, சில பேர் வந்து 5 முகம் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு, ஒரு முகம் இருக்கிறது போடக்கூடாது, இல்லை இந்த முகம் இருக்கிறது தான் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல சார். உண்மையிலேயே ஒரு முகத்துக்கும் ஒரு பலன்கள் இல்லை ஒரு சக்தி உண்டா சார்? அதுதான் இப்போ நான் சொன்னது இதுக்கு தான் அது மெயினாக சொன்னது. ஒரு முகம் 5 முகம் 2 முகம் மீதி 6 7 அப்படிலாம் நிறைய இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆன்மீக குருக்கள், சன்னியாசிகள், சாமியார்கள், சித்தர்கள், யோகிகள், முனிகள் இவர்கள் எல்லாருமே போடலாம். அவ்வளோ பெரிய 1.5 ஏக்கர்லேயே பெரிய சிவன் கோயிலுக்கு கட்டியிருக்கிறேன் நானே. சிவன் கோயிலுக்கு கட்டி இன்னும் நானே போடலை. நான் போடலாம் தாராளமாக. ஆமாம், நீங்கள் போட்டதே இல்லை. நான் இன்னும் போட்டது இல்லை. ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் போடலை அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, போடக்கூடாதெல்லாம் இல்லை. இப்போ என்னை பார்க்க வரவங்க எல்லோரும் வராங்க போகிறாங்க. வரும்போது அந்த இதில் நான் இன்னும் முழுசாக மொத்தத்தில் இன்னும் அர்ப்பணிக்கலாம். அது போயிட்டு அவர்கிட்ட உட்காந்துடணும், யாரையும் பார்க்கக்கூடாது. அங்கேயே உட்காந்துட்டு முழுசாக அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஸ்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தான் போடணும்னு வச்சுருக்கிறேன். இதுதான் உண்மை. அதனால் வந்து நான் இப்போ வெஜிடேரியன் தான் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. அந்த கட்டாயத்துக்கு வரும்போது அப்போ நான் போடலாம், அங்கேயே இருந்துக்கிறலாம், அங்கேயே ஐக்கியமாயிடலாம். ஆனால் அதுக்குண்டான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அங்கேயே இருக்கிற மாதிரி, அங்கேயே இருக்கிற மாதிரி, ஆசிரியர் மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வெகு விரைவில் அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறைவன் சொல்லி கோவில் எழுப்புனீங்க, இறைவன் அழைத்தால் அதையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கு. அதெல்லாம் அவர் நினச்சாருன்னா அதுவும் நடந்துடும். அவர் நினச்சிட்டாரு, அது நடக்க போகுது. அப்போ நான் செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ எல்லாம் நம்ம இப்படி ஒரு சராசரியான இந்த மாதிரி நம்மளை பார்க்க இப்படி வரும்போது அப்போது அது போடலாம். அப்பயும் ஒன்றும் யாரும் சொல்ல போகிறதில்ல. எனக்கு இன்னும் மனசு கொள்ளலை அது. அப்போ நம்ம அதை சரியாக செய்யும்போது அப்போ பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணுறேன். அது மாதிரி இதுக்கு இந்த ருத்ராட்சத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது. நம்ம பாட்டுட்டு அசால்ட்டாக எதையும் செஞ்சிடக்கூடாது, செய்யவும் கூடாது. அதுக்கு உண்டான பவர் என்ன, ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு பவர் கொடுக்கணும், அதுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதேமாதிரி ருத்ராட்சம் அதுக்கு ஒரு இவ்வளோ பவர் இருக்குது. அதுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்கணும். காரணம் அது சிவனின் 3வது கண்ணுக்கு சமமானது. ஏன் 3வது கண்ணு சொல்லணும்னா, ஒரு 3வது கண்ணு சிவனுக்கு இருந்தாக்க எவ்வளோ பவரோ அந்த பவர் ருத்ராட்சத்துக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ருத்ராட்சத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. முகங்கள் நிறைய இருக்குது. மீதி முகம்லாம் வந்துட்டு அவங்க தான் பயன்படுத்தணும். நமக்கு இவ்வளோ தான் லிமிட்டேஷன். மீதியெல்லாம் நம்ம போடக்கூடாது. 1 இல்லை 5, 2 வந்து கணவன் மனைவியை போடுறதா இருந்தால், இல்லை கணவன் மனைவியில் யாருன்னா ஒருத்தர் போட்டுட்டு ஒருத்தர் போடணும்னா அப்போ நீங்கள் 1 இல்லை 5 தான் போடணும். அதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ எல்லோரும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் இன்னொன்று கூட இருக்குது. சாரி, இதில் இன்னொன்று இருக்குது. அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கனாக்கா, அந்த தகவலை சொல்லிடுறோம். ருத்ராட்சத்தை நீங்கள் தொடர்ந்து போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக சிவபெருமான் ஒரு நாள் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். அப்படியா சார்? கண்டிப்பாக இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கணும்னா ருத்ராட்சம் போட்டு கண்டிப்பாக. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா சன்னியாசிகள், அதாவது பிரம்மச்சாரிகள் போடலாம், சன்னியாசிகள் போடலாம் ருத்ராட்சத்தை. அதே நேரத்தில் சாமியார்கள்லாம் ஒன்ஸ் அதில் போயிட்டு திருப்பி வரமாட்டாங்க. ஏன்னு தெரியுங்களா? சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு, அந்த காட்சி திருப்பி கிடைக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும்.
அதனால் ருத்ராட்சத்தை போட்டால் இந்த ஒரு தகவலும் சேர்த்து கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பலன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க, கேட்போம். கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ருத்ராட்சம் போடுறது அப்படின்றது பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை சிவனை பிடிச்ச எல்லாருக்குமே இதை அணிஞ்சிக்கணுன்றது ஆசையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக சொன்னீங்க சார். இதை தாண்டி நிறைய சந்தேகங்கள் நேயர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவில் சொன்ன எல்லா விஷயங்களுமே நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.